வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி ஏஇ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த டிஎன்பிஎஸ்சி வெப்பேஜை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டே வந்து போகலாம். இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி செகண்ட் இதில் வந்து கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ்னு இருக்கும். அதில் வந்து அப்ளை ஆன்லைன் சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து இங்கிலீஷ் வேணும்னா இங்கிலீஷில் எடுத்துக்கலாம், தமிழ்னா தமிழ் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டோம். அதில் வந்து அப்ளை நவ் சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து என்னென்ன அப்ளை நவ் இருக்கோ அதை வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்மளுக்கு கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்ளை நவுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த சைன்இன் சொல்லி வந்து வரும். ஸோ அதை வந்து சைன்இன் பண்ணி உங்களோட லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து கொடுத்து இந்த நம்பரை வந்து ப்ளஸ் பண்ணி போட்டிங்கன்னா சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன ப்ரீவியஸாக என்ன இது அப்ளை பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் வந்து காட்டும். அதில் வந்து இங்கே கீழே வந்து கிளிக் ஹியர் டு அப்ளைன்னு சொல்லியிருக்கோம். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து நம்ம இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணணும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 11 ஸ்டெப் வந்துருக்கும். அந்த 11 ஸ்டெப்பையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா நம்மளோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிரும். சப்போஸ் இந்த அப்ளிகேஷனில் ஏதாவது மிஸ்டேக் வந்து விட்டுருந்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 3 நாள் வந்து இந்த விண்டோ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து நம்ம ஏதாவது கரெக்ஷன் வேணுன்னா வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இப்போ ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். ஸோ இதில் வந்து இந்த பாக்ஸ் வந்து டிக் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோவையும் சைனையும் வந்து அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோ வந்து எவ்வளோ சைஸில் வந்துருக்கணும், சைன் வந்து எவ்வளோ சைஸில் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஃபோட்டோ வந்து ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோவாக தான் வந்திருக்கணும். ஸோ அந்த மந்த்துக்குள்ளே சில 6 months டியூரேஷன் அந்த மந்த்துக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் தான் வந்து அப்ளை பண்ணணும். ரொம்ப பழைய ஃபோட்டோஸ்லாம் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ இதில் வந்து அப்புறம் எல்லாத்தையும் சூஸ் ஃபோட்டோ வந்து கொடுத்து அதே மாதிரி சூஸ் சிக்னேச்சர் வந்து கொடுத்து இங்கே சேவ் ஃபோட்டோ சேவ் சிக்னேச்சர் வந்து கொடுத்தீங்கன்னா அது வந்து ரெண்டுமே வந்து சேவ் ஆயிரும். அந்த ஃபோட்டோவோட சிக்னேச்சரோட சைஸ் வந்து எவ்வளோ இருக்கணும்னு சொல்லி அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு கீழே இந்த பாக்ஸையும் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த அப்ளிகண்ட்டை வந்து ஃபில் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து எல்லாத்தையும் வந்து அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு சேவ் வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ வந்து அட்ரஸ் எல்லாம் வந்து கரெக்டாக வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்டு இதையும் வந்து அந்த டேபை வந்து ஃபிக்ஸ் பண்ணி சேவ் வந்து கொடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து டெஸ்டிடியூட் விடோவா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனா, ஸோ அதெல்லாம் வந்து எது உங்களுக்கு கரெக்டான ஆன்சரோ அதை வந்து கொடுத்துட்டு எஸ்னா எஸ் நோனா நோன்னு சொல்லி வந்து கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி இந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் அதுக்கப்புறம் வந்து ஏதாவது டிபார்ட்மெண்ட்டு கிரிமினல் கேஸ் இதெல்லாம் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டோடு இருக்குன்னா எஸ்ன்னு கொடுக்கணும், இல்லைனா நோன்னு சொல்லணும். விஷன் ஸ்டாண்டர்ட் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா எஸ்ன்னு வந்து கொடுக்கணும். எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதோட கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் வந்து டிக் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. அடுத்து இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்கும். ஸோ இதில் வந்து நம்மளோட 10th ஸ்டாண்டர்டை வந்து டிஃபால்ட்டாக வந்து எடுத்திருக்கோம். எந்த டேட்டில் வந்து ரிசல்ட் வந்து வந்துச்சு, உங்களோட தமிழ் வந்து நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்டை வந்து படிச்சிருக்கீங்களான்னு சொல்லி கேட்கும். ஆமானா ஆமாம், இல்லைனா இல்லை. அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஹெச்எஸ்சி. ஸோ இந்த போர்டு சர்டிஃபிகேட் நம்பரு அதே மாதிரி தமிழ் படிச்சிருக்கீங்களான்னு சொல்லி கேட்கும். டிப்ளமோவும் அதே தான். யூஜி டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா பிஇனா அதோட டீட்டெயில்ஸ். அதே மாதிரி எம்இ படிச்சிருந்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வந்து குவாலிஃபிகேஷன் ப்ரிஃபரன்ஸ் குவாலிஃபிகேஷன் வந்து பண்ணியிருந்தீங்க, எம்ஃபில் பிஹெச்டி இதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து கொடுத்துடணும். ஸோ நீங்கள் இப்போ 10th 12th அதுக்கப்புறம் முடிச்சுட்டு டிப்ளமோ வந்து படிச்சிருக்கீங்கன்னா டிப்ளமோ வந்து 2 years படிச்சிங்களா 3 years படிச்சிங்களா அந்த டீட்டெயில். அதுக்கப்புறம் எந்த போர்டு உங்களோட எந்த டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் நேம் எந்த டிகிரி வந்து நீங்கள் டிப்ளமோவில் வந்து படிச்சிருக்கிறீங்க, அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த யூனிவர்சிட்டியில் வந்து படிச்சிருக்கிறீங்க. ஸோ உங்களோட அந்த டிகிரி சர்டிஃபிகேட் நம்பரு நீங்கள் வந்து தமிழில் படிச்சிருக்கீங்களா இல்லை இங்கிலீஷில் படிச்சிருக்கீங்களா. ஸோ தமிழில் வந்து ஒரு லாங்குவேஜாக வந்து படிச்சிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன்னு சொல்லி வந்து கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா யூனிவர்சிட்டி இருக்குது. அதில் எந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்றதையும் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் யூஜி டிகிரி அதே போல் தான். எந்த டேட்டில் வந்து நீங்கள் வந்து ரிசல்ட் வந்துச்சு, எந்த டிகிரி சிவில்னா சிவில் இல்லைனா இசிஇ அந்த மாதிரி வந்து காமிக்கணும். அதே மாதிரி உங்களோட யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் தமிழில் படிச்சிருந்தீங்கன்னா தமிழ், அதே மாதிரி தான் எம்இக்கும் பிஹெச்டி பண்ணிங்கன்னா பண்ணினேன். அதுக்கப்புறம் வந்து அந்த பாக்ஸ் வந்து டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ வந்து கொடுங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஃபுல் பார்த்துக்கங்கன்னு சொல்லி வந்து ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதை வந்து ஓகேன்னு சொல்லிவிட்டு அடுத்த பேஜ் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து
ஸோ நீங்கள் வந்து தமிழ் மீடியத்தில் வந்து படிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு பேஜ் தான் வந்து இது. ஸோ இதில் வந்து இது தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்கன்னா ஆமாம், இல்லைனா வந்து இது இல்லை. ஸோ வந்து பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் வந்து வேணுமா வேணாமான்னு சொல்லி வந்து கேட்கும். அது வந்து நோனா நோ, இல்லாட்டி எஸ்னா எஸ் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பாக்ஸ் வந்து டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ வந்து கொடுத்துடணும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஏதாவது வந்து ஒரு ட்ரைனிங் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா கவர்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ன்னு சொல்லி கொடுங்க, இல்லைனா வந்து நோன்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த டேப் வந்து டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ வந்து கொடுத்துடணும். அதுக்கப்புறம் இந்த என்ன போஸ்டிங், ஸோ வந்து என்ன எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து நமக்கு சொல்லணும். 2 சென்டர் வந்து நோட் பண்ணணும். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வீட்டில் பக்கத்தில் இருக்கிறது, இன்னொன்று வந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறது. அந்த மாதிரி 2 சென்டரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேப்பர் 1ல் வந்து சிவில் இன்ஜினியரிங் பேப்பர் அந்த மாதிரி இருக்கும். பேப்பர் 2ல் வந்து இந்த மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்துருக்கும். அப்புறம் வந்து ஃபீஸ் கன்செஷன் வந்து வேணுமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும். ஸோ நீங்கள் வந்து வேணும்னு சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா எஸ்ன்னு சொல்லி கொடுங்க, வேணான்னா இல்லைன்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ ஃபீஸ் கன்செஷன் வந்து கரெக்டாக வந்து நம்ம பண்ணியிருக்கணும், 3 தடவை பண்ணியிருக்கணும். அதுக்கு மேலேனா தப்பாக வந்து போயிடுச்சுன்னா அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் அது வந்து கரெக்டாக வந்து பண்ணணும். ஃபீஸ் கன்செஷன் வந்து நோன்னு சொல்லி வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த டேப் வந்து டிக் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ வந்து கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட் நம்ம வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதில் வந்து காட்டும். ஸோ 12th 10 பிஇ எம்இ பிஹெச்டி இதெல்லாம் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து இன்னொரு ஃபார்ம் வந்துருக்கும். அதையும் வந்து நீங்கள் வந்து மார்க் ஷீட் கொடுக்குறீங்கன்னா மார்க் ஷீட்டு, இல்லை டிகிரியா, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டா, கன்சல்டேட் மார்க் ஷீட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிக்கிங்களோ அதை செலக்ட் பண்ணி அப்லோட் வந்து கொடுத்தீங்கன்னா எல்லாமே வந்து அப்லோட் ஆயிரும். எல்லாமே வந்து பிடிஎஃப்ல தான் வந்திருக்கணும், 200 கேபிக்குள்ளே வந்திருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து சேவ் அண்ட் கண்டினியூ வந்து கொடுத்தீங்கன்னா இந்த டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் எல்லாத்துலேயும் அப்ளிகேஷன்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த டேப் எல்லாத்தையும் வந்து டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் நீங்கள் வந்து கீழே வந்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து செக் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதையும் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு எல்லாம் வந்து அப்ளிகேஷனில் கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஐ கன்ஃபார்ம் த அபவ்னு சொல்லி அதை வந்து டிக் பண்ணிங்கன்னா எஸ் ஐ அக்ரி வந்து கொடுங்க. ஸோ அதுக்கு அகைன் வந்து திருப்பி வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து டிக்ளரேஷன் ஃபார்ம் மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க. அதையும் வந்து டிக் பண்ணிவிட்டு ஐ கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்தீங்கன்னா இந்த ஃபீஸ் நம்ம வந்து கட்டுற மாதிரி வந்திருக்கும் 200 rupees. ஸோ அதுக்கு எப்பயும் போல் வந்து ஃபீஸ் நம்ம எப்படி வந்து டெபிட் கார்டு மூலமாக வந்து கட்டுவோம் ஆன்லைனில். ஸோ அது மூலமாக வந்து கட்டிட்டு ஸோ உங்கள் ப்ரீவியஸ் பேமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த ரெஃப்ரெஷ் ப்ரீவியஸ் பேமெண்ட் இருக்கும், அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து அந்த ப்ரீவியஸ் பேமெண்ட்டை பற்றி வந்து காட்டும். ஸோ அதுக்கு என்னென்ன இந்த பேமெண்ட் டைப் வந்து என்ன ஆன்லைனான்னு சொல்லி வந்து கேட்கும். அதுக்கப்புறம் டெபிட் கார்டா, கிரெடிட் கார்டா, நெஃப்டா அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும். அது வந்து நீங்கள் வந்து ஆப்ஷன் எந்த ஆப்ஷனோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ வந்து கொடுத்தீங்கன்னா அது வந்து அந்த பேமெண்ட் ஆப்ஷனுக்கு வந்து உங்களோட டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்கும். ஸோ அதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பே நவ் வந்து சப்மிட் அப்ளிகேஷன் சொல்லி வந்து கொடுத்துட்டிங்கன்னா பேமெண்ட் எல்லாம் வந்து ஆகிட்டு உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகும். ஸோ கடைசியாக வந்து அது எப்படி காட்டும்னா இந்த மாதிரி யுவர் அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்து காட்டும். அப்புறம் டவுன்லோட் யுவர் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவங்களோட அப்ளிகேஷன் நம்பரோட எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஃபில் ஆகிருக்கும். அதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் வந்து நம்மளோட டிஎன்பிசிஏ எக்ஸாமினேஷன் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஸ்டெப்ஸை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களால் வந்து எல்லாத்தையும் அப்ளை பண்ணி சப்மிட் பண்ண முடியும். ஸோ அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணும்போது எந்த ஒரு டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் கேர்ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாம் சர்டிஃபிகேட் நம்பர் எல்லாத்தையும் வந்து அப்லோட் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுக்கே தெரியாமல் ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து உடனே டென்ஷன் ஆக தேவையில்ல. இதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 3 நாள் வந்து டைம் வந்து கொடுப்பாங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டைம் வந்து முடிச்சதுக்கப்புறம் ஸோ அப்போ நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். அப்போயும் நீங்கள் வந்து அந்த டைம் வந்து விட்டுறாதீங்க, கரெக்டாக வந்து ஃபில் பண்ணி சப்மிட் வந்து கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக போய் சப்மிட் ஆயிரும். ஸோ இது வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க கரெக்டாக. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த டிஎன்பிசிஐயோட அடுத்த வீடியோட உங்களை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.